பொதுவா விலையேற்றம் நடக்குது அப்படின்னா மக்கள் எல்லோருமே பெரிய அளவுல அவதிப்படுவாங்க. ஆனா இந்த விலையேற்றம் என் வாழ்க்கையே மாத்திடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெண்மணி கூறியிருக்காங்க. அப்படி என்னதான் அவங்க லைஃப்ல நடந்திருக்கும்? விரிவா தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ஆஸ்திரேலியாவை சார்ந்த 45 வயதானவங்க தான் ஜென்னி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இவங்க கிட்டத்தட்ட அவங்களுடைய 15வது வயதிலிருந்தே புகைப்பழக்கத்திற்கு அடிமையாகி வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்களுடைய 15வது வயதிலிருந்து 30 ஆண்டுகளாகவே புகைப்பழக்கத்திற்கு அடிமையாகி வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு செயின் ஸ்மோக்கராவே அவங்களுடைய லைஃப்பை கடந்து வந்திருக்காங்க. இத்தனை ஆண்டுகளாக அவங்க பயன்படுத்தி வந்த ஒரு சிகரெட்டோடைய விலை ஆஸ்திரேலியாவில் திடீர்னு விலையை ஏற்றிருக்காங்க. இதுல அதிர்ந்து போன ஜென்னி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இனிமே என் லைஃப் டைம் முழுக்க நான் இனிமே சிகரெட்டை தொடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி உறுதியளிச்சிருக்காங்க. இத பத்தி ஜென்னி அவர்கள் பேசும்பொழுது இன்னொரு ஒரு ஷாக்கான விஷயத்தையும் பகிர்ந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, வெறும் சிகரெட்டுக்காக மட்டுமே இதுவரைக்கும் 14.5 லட்சம் செலவிட்டிருக்காங்களாம். இந்த செலவெல்லாமே குறைச்சிட்டு அந்த பணத்தை சேமிச்சு நான் சுற்றுலா போக போறேன். அப்படி இல்லைன்னா எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணுடைய கல்வி செலவுக்காக இந்த பணத்தை நான் பயன்படுத்த போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பொதுவாவே விலைவாசி உயர்வு அப்படிங்கிறது மக்களுடைய வாழ்க்கையில பாதகமான ஒரு விளைவை தான் உருவாக்கும். ஆனா இந்த பெண்ணினுடைய வாழ்க்கையில ஒரு சாதகமான விளைவை உருவாக்கி இருக்கு அப்படிங்கிறது இன்று இணையவாசிகளால பெரிய அளவுல பாராட்டப்பட்டு வருது.